வணக்கம். நான் தனுராஜ். நான் இப்பொழுது களுவாஞ்சிக்குடியில் வந்து டிவிஎஸ் மோட்டார் பைக் இருக்கின்ற ஒரு டிவிஎஸ் மோட்டார் பைக் கடைக்கு தான் வந்திருக்கின்றேன். இங்கு வந்து பல்வேறு விதமான மோட்டார் பைக்குகள் இருக்கின்றது. அதாவது டிவிஎஸ் கம்பெனியுடைய மோட்டார் பைக்குகள் இருக்கின்றது. இன்றைய காலகட்டத்தில் இந்த பைக்குகளுடைய நிலவரம் இருக்கின்றது, இவ்வாறான விலைகளில் இந்த கடையாள மோட்டார் பைக்குகள் விற்கப்படுகின்றது என்பது தொடர்பாக முழு காணொலியை வழங்குவதற்காக நான் இந்த காணொலியை பதிவு செய்து கொண்டிருக்கின்றேன். வாருங்கள் இந்த கடைக்கு இருக்கின்ற மோட்டார் பைக்குகளாக விவரமாக பார்க்கலாம். இந்த தெரிகிற பக்கம் பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த தெரிகிற பக்கத்தில் வந்து அந்த சொர்ணம் நகை மாளிகை அங்கால இருக்கின்ற அந்த ரோட் சைட் தான் இந்த சைட். இப்படியே வந்து இங்கால பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த தெரியுது செலிங்கோ காப்புறுதி, அதாவது பைக்கில் வாகனங்களுக்கான இன்சூரன்ஸை பெறுகின்ற அந்த செலிங்கோ காப்புறுதி. அதே போல் இங்கால பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்ம கிழக்கு மாகாணத்தின் தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய அரசியல்வாதி சாணக்கியன் ஐயா அவர்களுடைய அந்த கட்டடங்கள், இந்த கட்டடத்திற்கும் அந்த சொர்ணம் நகை மாளிகைக்கும் அண்மையில தான் இந்த டிவிஎஸ் கடை. இங்க பாருங்க, இந்த தெரியுது டிவிஎஸ் பவி மோட்டார்ஸ் என்கின்ற இந்த டிவிஎஸ் கடை இருக்கின்றது. இந்த கடையில தான் பல்வேறு விதமான மோட்டார் பைக்குகள் இருக்கின்றது. ஸ்கூட்டி, அதே போல எக்ஸல் பைக், அதே போல ரைடர் பைக் என்று பல்வேறு விதமான பைக்குகள் இருக்கின்றது. இந்த பைக் தொடர்பாகத்தான் நாம் இந்த காணொலியில் பார்க்க போகின்றோம். நாம பார்த்து இந்த பாபி மோட்டார்ஸ் கடைக்குள்ள வந்து நான் இப்பொழுது உள்நுழைந்து கொண்டிருக்கின்றேன். இந்த உள்நுழைகின்ற போது இங்கால சைடில், அதாவது நான் இங்கிருந்து போற வலக்கை சைடில் வந்து ரைடர் பைக் அப்படியே அடிக்கிருக்கு. இங்கால வந்து ஸ்கூட்டி பைக் அடிக்கிருக்கு. இந்த அதே ஸ்கூட்டி பைக், இதில் வந்து எலக்ட்ரிக்கல் ஸ்கூட்டி பைக் இருக்குது, அதே போல் மற்ற ஸ்கூட்டி பைக் இருக்குது. இந்த கடையில் இருக்கின்ற பைக் அனைத்தும் வந்து டிவிஎஸ் கம்பெனியுடைய பைக் தான். நான் இந்த கடை தொடர்பாக ஏற்கனவே காணொலியில் இந்த கடை தொடர்பாக கதைத்திருக்கின்றேன். அதே போல் இந்த காணொலியிலும் இந்த கடை தொடர்பாகத்தான் கதைக்க போகின்றேன். இந்த தெரியும் பைக்கில் பாருங்க, இங்கே இருக்கின்ற அந்த பைக் டிசைன்கள், அடுத்த பைக்கினுடைய கலர்கள், அனைத்து விதமான இதுகளும் மெடல்களும் இந்த கடையில் வந்து அடுக்கப்பட்டிருக்கின்றது. இந்த பைக் இந்த காலகட்டத்தில், அதாவது இப்போ உங்களுக்கு தெரியும் தீபாவளி, இந்த தீபாவளிக்கு விசேட விலக்களிலாம் வழங்கியிருப்பாங்க. இது தொடர்பாக உங்களுக்கு காண்பிப்பதற்காகத்தான் இந்த காணொலியை பதிவு செய்து கொண்டிருக்கின்றேன். இப்பொழுது ஒவ்வொரு பைக்கிலாக நாம் இந்த காணொலியில் பேச போகின்றோம். நாம் இந்த கடையில் பாபி மோட்டார்ஸ் கடையில் முதலாவது பார்க்க போகிற பைக் தான் இந்த இருக்கின்ற இந்த பைக். இந்த பைக்கில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ரைடர் பைக், டிவிஎஸ் கம்பெனியுடைய பைக். இந்த பைக்கில் வந்து கருப்பு கலர் இருக்குது, அதே போல் நீல கலர் இருக்குது. எனவே 2 கலரில் வந்து டயர் பைக் இருக்குது. இந்த டயர் பைக்கில் உங்களுக்கு நான் ஏற்கனவே காணொலியில் காட்டியிருப்பேன். இந்த டயர் பைக் வந்து கருப்பு கலரில் வந்து இருக்கும், சிவப்பு கலரில் வந்து இருக்குது, அதே போல் நீல கலரில் வந்து இருக்கும். எனவே இங்கே வந்து நீல கலர்லையும் கருப்பு கலர்லையும் 2 கலரை தாங்கிய ரைடர் பைக் வந்து இந்த கடையில் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கின்றது. இந்த பைக்கினுடைய அந்த சிஸ்டம் தொடர்பாகவோ, அல்லது அந்த டயரில் பொருத்தப்பட்டிருக்கின்ற பிரேக் தொடர்பாகவோ, அல்லது டயர் தொடர்பாகவோ, அல்லது இந்த பைக்கினுடைய டெக்னாலஜி தொடர்பாகவோ நான் இந்த காணொலியில் கதைக்க போகிறது இல்லை. ஏன்னு சொன்னால் முதலிய காணொலியில் வந்து இந்த பைக் தொடர்பாக இவ்வாறான டெக்னாலஜியை பயன்படுத்தி இருக்கின்றார்கள் என்பது தொடர்பாக நாம் முதலிய காணொலியில் கதைத்திருக்கின்றோம். எனவே இன்று இந்த காலகட்டத்தில் இந்த பைக்கினுடைய விலை, அதாவது இந்த கடையில் எவ்வாறு இந்த பைக்கில் நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் என்பது தொடர்பாகத்தான் இந்த காணொலியில் நான் பேச போகின்றேன். உங்களுக்கு தெரியும், இந்த ரைடர் பைக் வந்து 8,44,000 ரூபாயாக இந்த கடையில் இந்த ரைடர் பைக்கிலுக்கு வந்து விலையானது நிர்ணயிக்கப்பட்டிருக்கின்றது. அதில் வந்து இந்த ரைடர் பைக்கிலுக்கு வந்து 75,000 ரூபாய் வந்து டிஸ்கவுண்டாக இந்த கடையால் கழிக்கப்படுகின்றது. எனவே இந்த 8,44,000 ரூபாயில் இருந்து 75,000 ரூபாயை கழிக்கின்ற போது இந்த பைக்கினுடைய மொத்த பெறுமதியானது 7,69,000 ரூபாயாக இந்த பைக்கினுடைய முழு தொகையானது முடிகின்றது. எனவே இந்த பைக்கினுடைய முழு பெறுமதி 7,69,000 ரூபாயாக இருக்கின்றது. இந்த பைக்கில் நீங்கள் வந்து லீசிங்கில் பெற விரும்பினால், அதாவது உங்களுக்கு அந்த 7,69,000 ரூபாயினை செலுத்தி இந்த பைக்கில் நீங்கள் பெற்றுக்கொள்ள உங்களால் முடியாவிட்டால் லீசிங் வசதியினூடாகவும் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். இந்த கடையால் வந்து உங்களுக்கு லீசிங் வசதியும் செய்து தராங்க.
அந்த அடிப்படையில் நீங்கள் வந்து இந்த ரைடர் பைக்கிலுக்கு 1,85,000 ரூபாயை கட்டுகின்ற போது இந்த பைக்கில் நீங்கள் லீசிங் ஊடாக பெற்றுக்கொள்ள முடியும். இதே போல மற்ற பைக்கிலுக்குமா இந்த கடையால் பல்வேறு சலுகைகள் வழங்கப்பட்டிருக்கின்றது. இப்போ அடுத்த பைக்கில் பார்க்கலாம். அடுத்ததாக இரண்டாவது பார்க்க போகிற அந்த டிவிஎஸ் கம்பெனியுடைய பைக் தான் இந்த இருக்கு என்ட்ரிக்யூ பைக். இந்த பைக்லையும் தெரியும், இந்த பைக் தொடர்பாகவும் நான் பல்வேறு காணொலிகளை பதிவிட்டிருக்கின்றேன். இந்த பைக்கில் நான் பெரும்பாலும் பல்வேறு கடைகளுக்கு சென்றிருக்கின்றேன். இந்த பைக்கில் வந்து நீல கலரும் கருப்பு கலரும் சேர்ந்த மாதிரி ஒரு பைக் இருக்கின்றது. அதே போல சிவப்பும் கருப்பும் சேர்ந்தது போல ஒரு பைக் இருக்கின்றது. இவ்வாறு ஒன்றுக்கும் மேற்பட்ட கலர்ந்த பைக் இருந்தாலும் இந்த கடையில் வந்து தற்பொழுது இந்த சிவப்பும் கருப்பும் சேர்ந்ததை போல இந்த என்ட்ரிக்யூ பைக் வந்து தற்பொழுது இந்த கடையில் இருந்து கொண்டிருக்கின்றது. எனவே இந்த பைக் தொடர்பாகவும் இந்த பைக்கினுடைய டெக்னாலஜி தொடர்பாகவும் நாம் பேச போவதில்லை. இந்த பைக் இந்த காலகட்டத்தில், அதாவது இன்றைய நாளில் எவ்வாறான விலை போகின்றது என்பது தொடர்பாகத்தான் நாம் பேச போகின்றோம். இந்த பைக்கினுடைய முழு விலையானது 8,99,000 ரூபாயாக இந்த கடையால் நிர்ணயிக்கப்பட்டிருக்கின்றது. அதே போல அந்த என்ட்ரிக்யூ பைக்கிலுக்கு டிஸ்கவுண்ட் வழங்கப்பட்டதை போல இந்த பைக்கிலுக்கும் 1,00,000 ரூபாய் டிஸ்கவுண்ட் வழங்கப்படுகின்றது. எனவே 8,99,000 ரூபாயில் இருந்து 1,00,000 கழித்து 7,99,000 ரூபாயாக இந்த பைக்கினுடைய விலையானது இன்றைய காலகட்டத்தில் இந்த கடையால் நிர்ணயிக்கப்பட்டிருக்கின்றது. அந்த ரைடர் பைக்கிலுக்கு லீசிங் வசதி செய்து கொடுத்ததை போல இந்த என்ட்ரிக்யூ பைக்கிலுக்கும் வந்து இந்த கடையால் வந்து லீசிங் வசதியும் செய்து தாராங்க. அந்த அடிப்படையில் இந்த பைக்கில் நீங்கள் எடுக்க விரும்பினால், அதாவது லீசிங் முறையில் எடுக்க விரும்பினால் 1,75,000 ரூபாய் காசினை கட்டி ஏனைய காசை லீசிங் வசதியினூடாக செலுத்தி இந்த என்ட்ரிக்யூ பைக்கில் நீங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். எனவே நீங்கள் இந்த சிவப்பு பைக்கில் உங்களுக்கு பிடிக்காவிட்டால் மற்ற கலரில் பைக் எடுக்கடி இந்த கடையில் வந்து அவங்களுக்கு விருப்பமான கலரை தெரிவு செய்து அவர்களுடன் பேசி அந்த பைக்கை புக் பண்ணி எடுத்துக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். நாம் இப்போ அடுத்ததாக பார்க்க போகின்ற ஸ்கூட்டி எலக்ட்ரிக்கல் ஸ்கூட்டி தான் இருக்குது. இந்த ஸ்கூட்டியோட பேரை பார்த்தீங்கன்னா ஐக்யூன்னு சொல்லுவாங்க. இந்த ஸ்கூட்டி வந்து தற்போதைய காலகட்டத்தில் வந்து இந்த வருங்காலம், அதாவது இப்போதைய காலம் வந்து நவீன காலம் என்று சொல்லுவாங்க. அந்த நவீன காலத்துக்கு ஏற்றதை போல வருங்காலத்தில் இலங்கையை ஆக்கிரமிக்க போகின்ற தொழில்நுட்பங்கள் அடிப்படையில் இந்த ஸ்கூட்டியை சொல்லலாம். வருங்காலம் இது எலக்ட்ரிக் முறையில் இயங்குகின்ற பல்வேறு விதமான வாகனங்கள் இலங்கையை ஆக்கிரமிக்க போகின்றது என்றுதான் சொல்ல முடியும். அந்த அடிப்படையில் முதற்கட்டமாக இப்போ பல்வேறு இடங்களில் இந்த எலக்ட்ரிக் தொடர்பான பைக்குகள் இறங்கி கொண்டிருக்கின்றது. அந்த அடிப்படையில் இங்கே வந்து இந்த ஐக்யூ என்கின்ற பெயரை தாங்கிய ஸ்கூட்டி வந்து இந்த கடையில் வந்து நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கின்றது. இந்த பைக்கினுடைய பேமெண்ட்டை பார்த்தீங்கன்னு சொன்னால் 7,99,000 ரூபாயாக இந்த கடையால் நிர்ணயிக்கப்பட்டிருக்கின்றது. ஏனைய பைக்கிலுக்கு வந்து டிஸ்கவுண்ட் வழங்கப்பட்டதை போல இந்த எலக்ட்ரிக்கல் பைக்கிலுக்கும் வந்து 50,000 ரூபாயானது டிஸ்கவுண்டாக வழங்கப்படுகின்றது. எனவே இந்த 7,99,000 ரூபாயில இருந்து டிஸ்கவுண்ட் 50,000 ரூபாயை கழிக்கின்ற போது 7,49,000 ரூபாய், அதாவது 7,49,000 ரூபாய் இந்த பைக்கினுடைய முழு பெறுமதியாக இருக்கின்றது. எனவே இந்த பைக்கிலையும் நீங்கள் லீசிங்கில் பெற விரும்பினால் இந்த பைக்கிலுக்கு வந்து 1,00,000 ரூபாய் காசினை செலுத்தி ஏனைய பணத்தொகையினை லீசிங் வசதியினூடாக செலுத்தி இந்த பைக்கில் நீங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். இவ்வாறு பல்வேறுபட்ட ஏற்பாடுகளில் இந்த பவி மோட்டார்ஸ் கடையில் வந்து உங்களுக்கான பைக்குகள் வந்து காட்சிப்படுத்தப்பட்டிருக்கின்றது. இப்போ நாம அடுத்தது பார்க்க போகின்ற பைக் தான் HL. நான்காவதாக பார்க்க போகின்ற மோட்டார் பைக் தான் இந்த HL 100 என்கின்ற இந்த பைக். இந்த பைக் பெரும்பாலும் இப்பொழுது பெண்களும் பாவனை செய்கின்றார்கள், அதே போல ஆண்களும் பாவனை செய்கின்றார்கள். அதிகமாக வயது போன, அதாவது 40க்கு மேல் இருக்கின்ற ஆண்கள் பெரும்பாலானவர்கள் இந்த பைக்கிலை பாவனை செய்து கொண்டிருக்கின்றார்கள். அந்த அடிப்படையில் வந்து இந்த HL 100 என்கின்ற இந்த பைக் வந்து கடும் பச்சை நிறத்திலையும் ஒரு கருப்பு நிறத்திலையும் என 2 கலரை தாங்கிய வகையில் வந்து இந்த பவி மோட்டார்ஸ் கடையில் வந்து இந்த HL 100 பைக்கிலானது நிறுத்தப்பட்டிருக்கின்றது. இந்த பைக்கில் வந்து உங்களுக்கு பல்வேறு வசதியினூடாக பெற்றுக்கொள்ளக்கூடிய வகையில் இங்கே இந்த கடையால் ஒழுங்கமைக்கப்பட்டிருக்கின்றது. அந்த அடிப்படையில் வந்து இந்த பைக்கினுடைய மொத்த பெறுமதி வந்து 4,59,900 ரூபாயாக இந்த கடையால் வந்து இந்த பைக்கிலுடைய விலையானது நிர்ணயிக்கப்பட்டிருக்கின்றது.
ஏனைய பைக்கிலுக்கு டிஸ்கவுண்ட் வழங்கப்படுவதை போல இந்த எச்எல் ஹேண்டர் பைக்கிலுக்கும் வந்து 60,000 ரூபாய் இந்த கடையால் டிஸ்கவுண்ட் வழங்கப்படுகின்றது. எனவே இந்த 4,59,900 ரூபாயில இருந்து 60,000 ரூபாயை கழிக்கின்ற போது 3,99,900 ரூபாயாக இந்த பைக்கினுடைய விலையானது நிர்ணயிக்கப்பட்டிருக்கின்றது. எனவே இந்த பைக்கிலையும் நீங்கள் பெற விரும்பினால் ரெடி காசுக்கு வந்து 3,99,900 ரூபாய்க்கு பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். அதே போல லீசிங் மூலமாக நீங்கள் இந்த பைக்கிலை பெற விரும்பினால் 85,000 ரூபாயினை கட்டுகின்ற போது ஏனைய தொகையினை லீசிங் வசதியினூடாக செலுத்தி இந்த பைக்கிலை நீங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். இந்த அடிப்படையில் தான் இந்த பவி மோட்டார்ஸ் கடையில் வந்து மோட்டார் பைக்கிலானது காட்சிப்படுத்தப்பட்டிருக்கின்றது. எனவே நீங்கள் இந்த கடைக்கு, அதாவது இந்த கடை வந்து களுவாஞ்சுடியில் அமைந்திருக்கின்றது. களுவாஞ்சுடிக்கு வந்து அந்த செலிங்கோ காப்புறுதி என்கின்ற அந்த இடத்திற்கு எதிரே இந்த பைக் கடையானது அமைந்திருக்கின்றது. நீங்களும் இங்கே வந்து இங்கே இருக்கின்ற மோட்டார் பைக்கிலை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். அதே போல இந்த காணொலியில வந்து நான் இந்த கடையினுடைய தொலைபேசி இலக்கத்தையும் பதிவிடுவேன். நீங்கள் இந்த காணொலியை பார்த்து இந்த பைக் தொடர்பாக மேலதிக விவரங்களை அறிய விரும்பினால் இந்த காணொலியில் இந்த கடையினுடைய தொலைபேசி இலக்கம் இருக்கும். அந்த தொலைபேசி இலக்கத்தினூடாக அழைப்பினை கொண்டு மேலதிக விளக்கத்தை நீங்கள் அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். இந்த கடையில், அதாவது பவி மோட்டார்ஸ் கடையில மேலதிகமாக சொல்ல வேண்டிய தகவல் என்னன்னு சொன்னால், நீங்கள் எந்த கம்பெனியுடைய மோட்டார் பைக்கிலை, பழைய மோட்டார் பைக்கிலை கொண்டு வந்தாலும் இந்த கடையில வந்து அந்த பழைய மோட்டார் பைக்கிலை கொடுத்து புது பைக்கிலை பெறக்கூடிய வகையில ஒரு ஏற்பாடை இந்த கடையில செய்திருக்கிறார்கள். எனவே உங்களிடம் இருக்கின்ற பழைய மோட்டார் பைக்கில், அது எந்த பைக்கிலாக இருந்தாலும் இந்த கடையில கொடுத்து பழைய பைக்கிலுக்கு வந்து புது பைக்கிலை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். அதே போல இதையும் தாண்டி மேலதிகமாக இந்த கடையில வந்து நீங்கள் மோட்டார் பைக்கிலை பெற்று செல்கின்ற போது டிஸ்கவுண்டாக, அதாவது ஃப்ரீயாக பல்வேறு விதமான பொருட்கள் இந்த கடையால் வழங்கப்படுகின்றது. அந்த அடிப்படையில வந்து ஹெல்மெட் 2 வழங்குறாங்க, அதே போல ஜாக்கெட் 1 வழங்குறாங்க, அதே போல கார்பேக் 1 வழங்குறாங்க, அதே போல குளோவஸ் பாக்ஸ் 1 வழங்குறாங்க. அதே போல இந்த பைக்கிலுக்குரிய நீங்கள் எடுத்து செல்கின்ற பைக்கிலுக்குரிய சேவிஸ் ஆனது 5 சேவிஸ் வந்து ஃப்ரீயா இந்த கடையால செய்து கொடுக்குறாங்க. அதே போல டூல் கிட் என்கின்ற ஒன்று கொடுக்குறாங்க. அதே போல புல் தாங்கி பெட்ரோலும் அடித்து கொடுக்காங்க. அதே போல இந்த கடையில் இருக்கின்ற நீங்க எந்த பைக்கில் எடுத்து சென்றாலும் 5 வருடத்துக்கு வந்து வாரண்டி கொடுத்தாங்க. அதையும் தாண்டி வந்து இந்த பைக்கிற்குரிய பார்ட்ஸ், அதாவது நீங்க எடுக்க போற பைக்கினுடைய பார்ட்ஸ், எந்த பார்ட்ஸ் வேணுமென்றாலும் அந்த பார்ட்ஸுக்கு 20 விதமான டிஸ்கவுண்ட் ஆனது இந்த கடையால கழிக்கப்படுகின்றது. அதே போல இந்த கடையில நீங்க எந்த பைக்கில் வந்து நீங்க வாங்க விரும்பினாலும் பதிவு செய்வதற்கு இங்கே வந்து முழுக்க ஃப்ரீயாக இலவசமாக பைக்கில் நீங்கள் பதிவு செய்து பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். எனவே இந்த கடையினுடைய தொலைபேசி இலக்கமானது 07550686668 என்ற தொலைபேசி இலக்கத்தினூடாக தொடர்பு கொண்டு இந்த கடையில் இருக்கின்ற பைக் தொடர்பாகவும் அல்லது மேலதிக பைக் தொடர்பான விளக்கத்தை பெறவும் இந்த தொலைபேசி இலக்கத்துக்கு தொடர்பு கொண்டு இங்கு மேலதிகமான விளக்கத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். எனவே இதே போல இன்னும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுச் செல்லும் நான் உங்கள் தம்ராஜ். நன்றி, வணக்கம்.